தற்போது நமது இணைப்பில் பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகள். எதற்கோ மனிதன் மருந்து கண்டுபிடிக்கிறான். இந்த முதுமைக்கு மருந்து இல்லை. முதுமை யாரையும் விட்டு வைப்பதில்லை. முதுமை நாம் சிறந்த கலைஞர்களை இழக்கும் போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இன்னும் வாழ்ந்திருக்க மாட்டாங்களா, இன்னும் நிறைய பாடி நம்மளை மகிழ்விக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்கும் உண்டு. அதிலும் ஜானகி அம்மாவுடைய குரல் தேனினும் இனியது, ஏனே இனிமை. அதை காட்டிலும் அவர் பேசினாலும் சரி பாடினாலும் சரி இனிமை. அதைவிட சிறப்பு, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஜானகி அம்மா தமிழை தாய்மொழி கொண்டவரும் பாட முடியாத நிலையை மாற்றி சிறப்பாக பாடுவார். அப்படி ஒரு திறமை அவருக்கு இருந்தது. தமிழ் தாய் தந்தது. எங்களை மகிழ்வித்த இனிய குரல் இறைவனை தேடி சென்றதோ, எங்களை மகிழ்வித்த இனிய குரல் இறைவனை தேடி சென்றதோ, உங்களை போல் இனி பாடிட ஒருவரை உலகத்தில் காண்பதும் எளிதோ, உங்களை போல் இனி பாடிட ஒருவரை உலகத்தில் காண்பதும் எளிதோ, தங்கு தடையின்றி தமிழை பாடிய தாரகையே ஜானகி அம்மாவே, தங்கு தடையின்றி தமிழை பாடிய தாரகையே ஜானகி அம்மாவே, தங்களின் குரலால் வாழுகிறீர் வாழ்ந்திடுவீர் என்றும் தமிழ் போலே, வாழ்ந்திடுவீர் என்றும் தமிழ் போலே. வணக்கம் அம்மா. நன்றி சார். அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி.